ஹாய், இன்னைக்கு நம்ம பச்சை பயிரும் சாம அரிசியும் வச்சு சூப்பரா 2 டிஷ் பார்க்கலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் 1 கப்பு பச்சை பயிருக்கு 1/2 கப்பு சாம அரிசி அளவுல போட்டு 8 ஹவர்ஸ் நல்லா ஊற வச்சிருங்க. அப்புறம் மிக்ஸி ஜார்ல உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி பச்சை மிளகாய், இஞ்சி, சீரகம், உப்பு, பெருங்காயம் இதெல்லாம் சேர்த்து நம்ம ஊற வச்சிருந்த பச்சை பயிரையும் சேர்த்து நல்லா கெட்டியா மாவு அரைச்சுக்கோங்க. இந்த கெட்டியான மாவுல நான் கருவேப்பிலை மட்டும் சேர்த்து கலந்து வச்சுக்கிறேன். இப்போ கடாயில எண்ணெய் ஊத்தி எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இந்த மாவை அப்படியே குட்டி குட்டி போண்டாவா போட்டு பொரிச்சு எடுத்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா இந்த போண்டால வெங்காயம் கூட பொடியா நறுக்கி போட்டு சேர்த்துக்கலாம். இப்போ போண்டா ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, வெளியில கிறிஸ்பியா உள்ள சாஃப்டா எவ்வளவு சூப்பரா போண்டா வந்திருக்கு. இப்போ இதே மாவுல இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்தி அடை தோசை மாவுக்கு ரெடி பண்ணிட்டு தோசைக்கல்ல சூடு பண்ணி தோசை ஊத்தி எண்ணெய் ஊத்திட்டு 2 பக்கமும் டோஸ்ட் பண்ணி எடுத்தீங்கன்னா நம்ம சூப்பரான பச்சை பயிறு தோசை ரெடி. எப்பவுமே பச்சை பயிறு கூட பச்சரிசி, இட்லி அரிசி போட்டு செய்வோம். சாமரிசி போட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. நல்லா சாப்பிடுங்க, நல்லதையே சாப்பிடுங்க. அடுத்த வீடியோல பாக்குறேன். பாய்.